ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ராமச்சந்திரனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே இத்தனை நாளாக நம்ம மாறனை இப்படி கஷ்டப்படுத்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் மாறன்கிட்ட இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் விஜி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாறன் கண்டுபிடிக்கிறாங்களே சொல்லலாம். அதே சமயத்தில் விஜியை வெளுத்தெடுத்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வள்ளியம்மையும் மாறன் கிட்ட வந்து அண்ணனை எங்கே தேடியும் காணலடா அப்படின்னு சொல்லும்போது மாறனும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு உண்மையை தெரிஞ்ச உடனே அவங்களால தாங்கவே முடியலை. கண்டிப்பாக எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வள்ளியம்மை எல்லாரும் சேர்ந்த மாதிரி ராமச்சந்திரனை தேடி வரும்போது கட்டத்தில் ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களோட ஒய்ஃபோட சமாதியில் வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கே காவேரி, இத்தனை நாளாட்டு நான் மாறன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். செய்யாத தப்புக்கு இத்தனை நாளாக பழிய சுமந்துட்டு இருக்கானே, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் ஆகியும் இந்த மாறன் எந்த உண்மையுமே என்கிட்ட சொல்லலையே, அதுவும் நான் கண் மூடித்தனமாக நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளை எதுவுமே ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். அந்த நம்பிக்கைக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வீரா வள்ளியம்மை எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் அழுததை நம்ம மாறன் தாங்க முடியாமல் அப்போ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனை எப்படிடா கவலைப்படாமல் இருக்க முடியும்? இத்தனை நாளாக இவ்வளோ பெரிய பழியை நீ சுமந்துட்டு இருந்திருக்க, ஒரு நாளாவது உனக்கு இந்த உண்மையை சொல்லணும்னு மனசு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் இல்லைப்பா நான் சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் இதை சொல்லி உனக்கு தான் மனசு கஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே இது வரைக்கும் சொல்லாமல் உண்மையை மூடி வரைச்சேன் அப்படி சொன்ன உடனே ராமச்சந்திரனும் அப்போ இத்தனை நாளாக குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, உங்கள் மேலையெல்லாம் நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அப்படி இருக்கும்போது என்னோட குடும்பம் அப்படி சொல்லிட்டு நான் எவ்வளோ பெருமையாக எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு வேற சொல்லுவேன். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்னை ஏமாத்திட்டீங்களேடா, இத்தனை நல்லட்டு உண்மையை மறைச்சிட்டீங்களே அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வள்ளியம்மையும் வேணும்னு இப்படி செய்யலைன்னா உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா மனசுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படி சொல்லிட்டு தான் உண்மை எல்லாத்தையுமே மறைச்சோன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது நம்ம ராமச்சந்திரனும் என்ன வழி, நீயும் இவங்க கூட சேர்ந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்டியே, மாறன் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான், இத்தனை நாளாக மாறனை நான் எவ்வளோ துன்புறுத்தின பிறவும் அவன் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கான், எதையுமே நீ சொல்லாமல் இருந்தது பெரிய தப்புக்கு வள்ளி அப்படி சொல்லிட்டு வள்ளியம்மைகிட்ட சொல்லும்போது வள்ளியம்மையும் இனிமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதண்ணா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனால தாங்க முடியல. வள்ளியம்மை மாறன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எங்க வழி கூப்பிடுற, இத்தனை நாளாட்டி எல்லா உண்மையும் என்கிட்ட இருந்து மறைச்சி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கல்ல, அப்படிப்பட்ட வீட்டுக்கா என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் வள்ளிய கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஒரு கட்டத்துல மாறன் கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து நம்ம ராமச்சந்திரனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம விஜி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் அவங்க அம்மா கிட்ட வந்து இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லாமா, சீக்கிரத்துல இவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எதுக்கும் உஷாராவே இருக்கணும், அந்த ராகவனை வர அதிகாரிகள் வந்து இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால மாறனும் வீராவும் சேர்ந்து எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சி ராகவனை வெளியில கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இவங்க எவிடன்ஸை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நான் மாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவும் நான் கூட ராகவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விஜய், இப்பதான் நீ சொன்ன பிறகு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பா மறுபடியும் இந்த வீரவும் மாறனும் சேர்ந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணதான் பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அதுக்கேற்றவாறு எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்குள்ளேயே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாறனும் வீரா கிட்ட வீரா இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ராகவனை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது வீராவும் மாறனை சமாதானப்படுத்துறாங்க. நீ என்னடா பண்ணுவ, உன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா உண்மையும் உன்னோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சு பார்த்த, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லும்போது மாறனும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை, அப்பாவுக்கு இப்படி எல்லாம் உண்மை தெரியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்ப என்ன செய்யறது வீரா, எப்படியாவது அப்பாவோட மனசை மாத்தி ஆகணும், அதே சமயத்துல ராகவன் அங்கிருந்து என்ன கஷ்டப்பட போறானோ அவனையும் சீக்கிரத்துல வெளியில கொண்டு வரணும் அப்படி சொல்லும்போது வீராவும் டே எதுக்குடா நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, அதான் இந்த ஆக்சிடெண்ட்டை கண்டிப்பா ராகவன் மாமா
பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும்ல. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சாலே போதும். இந்த வீட்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படி சொல்லும்போது மாறணும். நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு வீரா. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா தானே ராகவனை வெளியில கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. வீராவும் நானும் அன்னைக்கு உனக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் காட்டுனல, அதை மறுபடியும் பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கண்டா வா அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து அந்த வீடியோ எவிடன்ஸை எடுத்து மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா வள்ளியம்மையும் நீ எதுக்குமே கவலைப்படாத கண்மணி, கண்டிப்பா மாறன் ராகவனை வெளியில கொண்டு வந்துருவான், அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லும்போது நம்ம கண்மணியும் மறைக்கிறாங்க. இல்ல நான் அதெல்லாம் நினைச்சு பார்க்கல, மாமாவும் இவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது வள்ளியம்மையும் நீ இந்த மாதிரி சமயத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகக்கூடாது கண்மணி, நல்ல பொறுமையா இரு அப்படி சொல்லிட்டு நம்ம கண்மணியை சமாதானப்படுத்துறாங்க. இப்பதான் ராகவன் பத்தின எல்லாமே நம்ம கண்மணிக்கு யோசனையா வந்துட்டே போகுது. ராகவன் நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துட்டான், என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பிருந்தாவும் பக்கத்துல இருந்து கண்மணி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரத்துல கார்த்தி மாமா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ராகவன் மாமாவை வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க, கவலையே படாத சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம மாறனும் கார்த்தியை சேர்ந்து ராகவனை பார்க்க போகும்போது ராகவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாறனும் அந்த இடத்துல ராகவன் எதுக்குமே கவலைப்பட்டு இருக்காத, சீக்கிரத்துல உன்னை வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லும் போது ராகவன் மறுபடியும் மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நீ பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சுல, நீ இதை தானே ஆசைப்பட்ட, நான் என்னைக்கு கடைய ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே உனக்கு என் மேல பொறாம வந்துட்டு, அதனாலதான் என்ன இந்த மாதிரி ஒரு மாட்டி விடக்கூடிய செயலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் நம்ம மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி என்னடா பேசுற ராகவா, உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதை எதுவுமே புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசுறிய ராகவா அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சொல்லும்போது டே என்கிட்ட வந்து நடிக்காதுங்கடா, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் ராகவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத, நீ ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போனியோ அன்னையிலேருந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே சந்தோஷமா இல்லை, நிம்மதியாகவே இல்லை, இனி அது கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம ராகவனை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து சரி அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டு, அதில் ஏதாவது ஒரு க்ளூ இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மாதிரியே நம்ம வீராவும் பார்க்குறாங்க. இங்கே பாரு இந்த டேட்டோ தான் நமக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸு, எப்படியாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனும் இந்த குடும்பத்துக்கு இருக்க ஒரே எதிரி அந்த விஜி தான், எனக்கு ஏதோ விஜி தான் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன உடனே வீராவும் நீ சொல்றது எல்லாமே நியாயமாக தான் இருக்கு, எனக்கும் அதே சந்தேகம் இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் விஜி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம மாறனுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். மாறன் சும்மா விடுவாங்களா, செம அதிரடியாக வந்து விஜியை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.